ஸோ ரெண்டாவது மேட்ச் யாராக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா மோட்டார்ஸ் எஸ்எஸ் ட்ரிபிள் எக்ஸ் திருப்பத்தூர். இந்த ஓவருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா 5 ஓவர் 2 ஓவர் காமன் பவர் பிளே. ஸோ கிருஷ்ணா மோட்டார்ஸ் டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ முதல் ஓவரை போட சுகன் வந்திருக்காரு. ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா சரத். 2 ஓவர் பார்த்தீங்கன்னா பவர் பிளே, அதில் முதல் ஓவரை போட சுகன். ஸோ முதல் ஓவர் முதல் பந்து வாங்கி அடிச்சிருக்காரு. அங்கே கண்டிப்பாக 1 பவுன்ஸ் 2 பவுன்ஸ் பவுண்ட்ரிங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாலே பவுண்ட்ரியோடு ஸ்டார்ட் பண்ணுறாரு சரத். இரண்டாவது பந்து ரிவர்ஸில் திரும்பி அடிச்சிருக்காருங்க. அங்கே கண்டிப்பாக 1 பவுன்ஸ். ஸோ அங்கே பால் வந்து ஸ்டாப் ஆகிருக்குங்க. ஸோ எல்லாருமே வந்து பவுண்ட்ரியான்னு எதிர்பார்த்துருந்தாங்க. ஒரே ஒரு ரன் மட்டுங்க. 4th பால் டாஸ் பாலை மிஸ் பண்ணியிருக்காருங்க. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு பேட்ஸ்மேன் இந்த பால் அடிச்சிருக்காரு. இங்கே கொடி ஏறி இருக்கு. அங்கே கேட்சுக்கான வாய்ப்பா இல்லைங்க. தென்றல் வந்தார், கேட்சை மிஸ் பண்ணியிருக்காரு. சிங்கிள். சுகுனேஷ் ரோயலாக தூக்கி போட்டு இருக்காருங்க. டாட் பாலுங்க. ஒரு ஓவருக்கு பார்த்தீங்கன்னா 7 ரன் அடிச்சிருக்காங்க ட்ரிபிள் எக்ஸ் திருப்பத்தூர். ரெண்டாவது ஓவர் போட நவீன் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் ஆஃப் சைடில் அடிச்சிருக்காரு. அங்கே 1 பவுன்ஸ் 2 பவுன்ஸ் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. அங்கே 2 ரன்னுங்க. செகண்ட் பால் அக்ராஸ் கொடுத்தாரு. பெரிய சுத்து டாட் பால். இந்த பால் வாங்கி அடிச்சிருக்காரு. கேட்சுக்கான வாய்ப்பு. அங்கே சூப்பர் டேக்னுங்க. அங்கே ராம்தாஸ் விக்கெட்டாகி வெளியேட்டு இருக்காருங்க. ஸோ குட் பவுலிங் ஃபார் நவீன். நியூ பேட்ஸ்மேன் நவீன் இறங்கியிருக்காரு. பவுலரும் பார்த்தீங்கன்னா நவீன் டு நவீன். ஓ சூப்பர் ஷாட்டுங்க. ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் அடிச்சிருக்காரு. அங்கே கண்டிப்பாக பவுண்ட்ரி. ஸோ பாலுக்கு போனார், தடுக்க முடியல. பவுண்ட்ரிங்க. ஸோ மீட் பண்ண ஃபர்ஸ்ட் பாலே பவுண்ட்ரியோட ஸ்டார்ட் பண்ணுறாரு நவீன். இந்த பால் கொடி ஏற்றிருக்காருங்க. அங்கே கேட்சுக்கான வாய்ப்பு. ஸோ கீப்பரே பிடிச்சி போட்டுருக்காருங்க. ஃபர்ஸ்ட் பால் பவுண்ட்ரியோட ஸ்டார்ட் பண்ணோம். ரெண்டாவது பால் நவீனாவே விக்கெட்டை தூக்கியிருக்காரு. நியூ பேட்ஸ்மேன் அஸ்கர் வந்திருக்காரு. ஸ்டெப் அவுட் பண்ணி அடிக்க பார்த்தாருங்க. கீப்பர் நழுக விட அம்பையர் சிங்கிள். ஓவருங்க. 2 ஓவருக்கு பார்த்தீங்கன்னா 14 ரன் அடிச்சிருக்காங்க ட்ரிபிள் எக்ஸ் திருப்பத்தூர். 2 விக்கெட்டை இழந்திருக்காங்க. ஸோ மூணாவது ஓவர் போட அல்டிமேட் ஸ்டார் அஜித் குமார் வந்திருக்காரு. ஸ்ட்ரைக்கில் அக்ஸர். முதல் பந்தே ஒரு பெரிய ஷாட்டுங்க. அடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு 100 மீட்டர் போயிருந்துக்கும். ஒரு டாட் பால். இரண்டாவது பந்து போல்டை பறக்க விட்டு இருக்காருங்க அஜித். விக்கெட்டை வெளியேட்டு இருக்காரு அஸ்கர். நியூ பேட்ஸ்மேன் தேவா இறங்கியிருக்காரு. தேர்ட் ஒன் நல்ல ஒரு ஷாட்டுங்க. எக்ஸ்ட்ரா கவர்து சேல். அங்கே பவுண்ட்ரிங்க. மீட் பண்ண ஃபர்ஸ்ட் பாலே பவுண்ட்ரியோட ஸ்டார்ட் பண்ணுறாரு தேவா. இந்த பால் பெரிய ஷாட்டுக்கான முயற்சி தான். டாட் பாலுங்க. பவுலர் கம்பேக் கொடுத்துருக்காரு. இந்த பால் ஏக்கர் முறையில் வீசப்பட்ட பந்து ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் அடிச்சிருக்காரு. அங்கே பிரசாந்த் இருக்காரு. குட் ஃபீல்டிங். சிங்கிள். கடைசி பந்து பெரிய ஷாட்டுக்கான முயற்சி. டாட் பால் நல்லா போட்டு முடிச்சிருக்காருங்க அஜித். 3 ஓவருக்கு பார்த்தீங்கன்னா பாலோட 1 ரன் அதிகமாக அடிச்சிருக்காங்க. 19 ரன். 4வது ஓவரை போட சேகர் வந்திருக்காரு. முதல் பந்து ஒரு ஏக்கர் முறையில் வீசினாருங்க. டாட் பாலுங்க. இரண்டாவது பந்து இந்த பால் ஒயிட் பாலை அக்ராஸ் கொடுத்தாரு. இங்கே நவீன் மிஸ் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக அது பவுண்ட்ரிக்கான சான்ஸ். எஸ், உருண்டுட்டே பவுண்ட்ரி போயிடுச்சுங்க. கீப்பர் நழுக விட பைஸில் ஒரு பவுண்ட்ரி. இந்த பால் போல்ட பறக்க விட்டு இருக்காருங்க சேகர். விக்கெட்டுங்க. நியூ பேட்ஸ்மேன் சலீம் வந்திருக்காரு. அவர் மீட் பண்ண ஃபர்ஸ்ட் பாலே அக்ராஸ் கொடுத்துருக்காரு. அங்கே கேட்சுங்க. அங்கே டேக்கனுங்க. ஸோ லைன்லேயே வச்சு ஃபர்ஸ்ட் பாலே முடிச்சு விட்டு வெளியே அமிச்சிருக்காங்க. வந்தார் சென்றார் சலீம். நியூ பேட்ஸ்மேன் வந்திருக்காரு. இங்கே குட் ஃபீல்டிங்க. ரிவர்ஸ் ஷாட் விளாட்னாரு. கரெக்டான பால் போட்டாருங்க சேகர். டாட் பால்.
கடைசி பந்து டிஃபென்ஸ் மைண்டு தான். ஸோ எஜ்ஜு பட்டு பின்னாடி வந்திருக்கு. ஒரு சிங்கிள் பார்த்தீங்கன்னா ஓப்பன்லேருந்து விளாட்டு இருக்காரு. ஸ்ட்ரைக்கே கிடைக்க மாட்டேங்குது அவருக்கு. ஓவருங்க 4 ஓவருக்கு பார்த்தீங்கன்னா 25 ரன் அடிச்சிருக்காங்க ட்ரிபிள் எக்ஸ் திருப்பத்தூர். கடைசி ஓவரை போட பிரசாந்த் வந்திருக்காரு. ஸோ ஃபஸ்ட் பால் ரிவர்ஸ் ஷாட்டுங்க. அங்கே சூப்பராக பிக் பண்ணாருங்க. பவுண்ட்ரிங்க, அங்கே லைனில் பவுண்ட்ரி கொடுத்துருக்காங்க. குட் ஷாட்டுங்க. 2வது பந்து அகைன் திரும்பி இருக்காரு. இந்த பால் அம்பையர் சிக்னல் வைடுங்க. இந்த பால் அடிச்சிருக்காரு அகைன். இந்த பால் 6ஆக மாறுமா? இந்த பால் அம்பையர் சிக்னல். போன பால் பவுண்ட்ரி அடிச்சா இந்த பால் 6 அடிப்பான்னு சொல்லி அடிச்சிருக்காருங்க. பேட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா ஆதில் அகைன் அடிச்சிருக்காரு. அகைன் 6ங்க. பேக் டு பேக் 2 6ங்க. ஆதில் பேட்ல இருந்து வேற மாதிரிங்க. ரன்னே வந்து கம்மியாக இருந்துச்சு, ரன்னை ஏற்றி விட்டுருக்காருங்க. பவுலரை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ பவுலர் பார்த்தீங்கன்னா வரதன். 4th பால் அடிச்சிருக்காரு. அதே திசையில் கேப்பில் தாங்க போயிட்டு இருக்கு. ஃபீல்டர்ஸ் விரட்டிட்டு இருக்காங்க. அங்கே ஃபீல்டிங் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 2 ரன் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. கடைசியாக தான் வருவார் விநாயக்ன்ற மாதிரி. கடைசியாக வந்து பாலெல்லாம் பறக்க விட்டுன்னு இருக்காருங்க. இந்த பால் அக்ராஸ் கொடுத்தாரு. ஸோ வித்து வந்துன்னா கண்டிப்பாக அடிச்சிருப்பாருங்க. வித்தே கொடுக்காத பந்து ஒரு சிங்கிள். கடைசி ஒரு பந்துங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோடைய பெரிய ஷாட்டுக்கான முயற்சி. ஓவர் 5 ஓவருக்கு பார்த்தீங்கன்னா 45 ரன் அடிச்சிருக்காங்க. 46 டார்கெட் ஃபார் கிருஷ்ணா மோட்டார்ஸ். கிருஷ்ணா மோட்டார்ஸ் பேட்டிங் இறங்கிட்டாங்க. ஸ்ட்ரைக்கில் சுகன், நான் ஸ்ட்ரைக்கில் மாஸ் முத்து. முதல் பவர் பிளே ஓவர் போட கௌரி. முதல் பந்தே விட்டு தட்டியிருக்காரு. அங்கே எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஆகிருக்குங்க. அங்கே போயிட்டு இருக்கு. பவுண்டரியே போயிடுச்சுங்க. ஃபர்ஸ்ட் பாலே பவுண்டரியோட ஸ்டார்ட் பண்ணுறாருங்க சுகன். 2வது பந்து அகைன் அடிச்சிருக்காருங்க. குட் ஷாட்டுங்க. அங்கே 1 பவுன்ஸ் 2 பவுன்ஸ் பவுண்டரிங்க. பேக் டு பேக் 2 பவுண்டரி அடிக்கிறாங்க சுகன். 3வது பந்து இது அக்ராஸ் கொடுத்துருக்காருங்க. அங்கே 6ங்க. மிகப்பெரிய ஒரு அடிங்க சுகன் பேட்டில் இருந்து. இதேமாரி போனால் 2 ஓவரில் முடிச்சிருவார் போல். இதுமாரி விளையாட்டு இருக்காரு. இந்த பாலும் பெரிய ஷாட்டுக்கான முயற்சி. பவுலர் கம்பேக் கொடுத்துருக்காரு. ஒரு டாட் பால். இந்த பால் விட்டு தட்டியிருக்காரு. அங்கே கேப்பில் போயிட்டு இருக்குங்க. அங்கே பவுண்டரிக்கு என்ன வாய்ப்பா? ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கு. போயிடுச்சுங்க. பவுண்ட்ரிங்க. ஒரே பாலை தான் விட்டு இருக்காரு சுகன். 6-4 விளாஸ்ட் இருக்காருங்க. இந்த பால் அடிச்சிருக்காரு. அங்கே ஐயோ கையில் பட்டு போயிருக்குங்க. கேட்சை விட்டு இருக்காரு. ஒரு சிங்கிள்ங்க. ஸோ ஒரு ஓவர் வந்து கம்ப்ளீட் ஆகுது. 19 ரன் அடிச்சிருக்காங்க கிருஷ்ணா மோட்டார்ஸ். 2வது ஓவரை போட அஸ்கர். ஸ்ட்ரைக்கில் சுகன். குட் ஷாட்டுங்க. ஒரு கிளிக்கு தான் பண்ணார் அங்கே. ஸோ கேட்சை விட்டு இருக்காருங்க. அங்கே இங்கே 2 ரன் சான்ஸ் எடுக்கிறாங்க. இங்கே ரன் அவுட் ஆக மாறுமா? ஸோ பேட்ஸ்மேன் மேலே விழுந்துருக்குங்க. 2 ரன்னுங்க. நல்லா விளையாட்டு இருந்த பேட்ஸ்மேனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லைஃபை கொடுக்குறாங்க. இந்த பால் வாங்கி அடிச்சிருக்காரு. அங்கே கேட்சுக்கான வாய்ப்பா? ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா அகைன் ஒரு கேட்சை விட்டு இருக்காங்க. அகைன் ஒரு 2 ரன்னுங்க. ரிப்ளே பார்த்த மாதிரி இருந்துச்சுங்க. இந்த பால் அக்ராஸ் கொடுத்தாரு. பவுலர் கம்பேக் கொடுத்துருக்காரு. ஒரு டாட் பால். ஸோ பவுலர் பார்த்தீங்கன்னா நல்லா தாங்க போட்டுருக்காங்க. ஃபீல்டிங்லாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொடுக்கணும் அவருக்கு. இந்த பால் வாங்கி அடிச்சிருக்காரு. கேட்சுக்கான வாய்ப்பா? ஸோ அகைன் கேட்சை விட்டு இருக்காங்க. ஸோ அகைன் 2 ரன் சான்ஸ் எடுக்கிறாங்க. 3 கேட்சை விட்டு 2 ரன்னாக வந்து சேவ் பண்ணியிருக்காங்க கிருஷ்ணா மோட்டார்ஸ். இந்த பால் ரிவர்ஸில் திரும்பி அடிச்சிருக்காரு. அங்கே பவுண்டரிங்க சுகன் பேட்டில் இருந்து. ஸோ பார்த்தீங்கன்னா 4-6 அடிச்சிருக்காங்க. ஸோ கடைசி பந்து
லெக் திசையில் அடிக்கப்பட்ட பந்து அங்கே 1 பவுன்ஸ் 2 பவுன்ஸ் பவுண்ட்ரிங்க. ஸோ நல்லாவே அடிச்சிருக்காருங்க சுகன். 1 மேன் ஷோவாக விளையாட்டுருக்காரு. ஓவருங்க 2 ஓவருக்கு பார்த்தீங்கன்னா 33 ரன்னு அடிச்சிருக்காங்க. பவர் பிளே வந்து நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்க கிருஷ்ணா மோட்டார்ஸ். நான் ஸ்ட்ரைக்லேருந்து ஸ்ட்ரைக்குக்கு இப்போ தாங்க முத்து வந்திருக்காரு. 2 ஓவராக வந்து அவர் பார்க்கவே இல்லை. ஸோ 3rd ஓவர் ஃபஸ்ட் பால். ஃபஸ்ட் பாலே பெரிய ஷாட்டுக்கான முயற்சி. இங்கே லெக் பை டாட் பால். 2வது பந்து டாஸ் பாலை வாங்கி அடிச்சிருக்காரு. அங்கே கேட்சுக்கான வாய்ப்பா. குட் டேக்குனுங்க அங்கே. ஸோ விக்கெட்டாகி வெளியேறாருங்க முத்து. குட் பவுலிங் ஃபார் அலி. அடுத்ததான் நியூ பேட்ஸ்மேன் வரதன் வந்துட்டு இருக்காரு ஸ்ட்ரைக்கில். 3வது பந்து டாஸ் பால் அடிச்சிருக்காரு. அங்கே கேட்சுக்கான வாய்ப்பா இல்லைங்க. அலை இல்லாத இடத்துல விழுந்திருக்கு. சிங்கிள். ஸ்ட்ரைக்கில் சுகன். இந்த பால் அடிச்சிருக்காரு. தரையோட தரையாக போயிட்டு இருக்கு. அங்கே ஃபீல்டர் இருக்காரு. தடுத்துருக்காருங்க பாலை. ஒரு சிங்கிள். டாஸ் பாலை வாங்கி அடிச்சிருக்காரு. எங்கே பட்டு எங்கே போகுதுன்னே தெரியலைங்க. ஸ்ட்ரெயிட் திசையில் போயிட்டு இருக்குங்க. ஸோ லாங் பேட்டில் விழுந்திருக்கு. ஒரு சிங்கிள். இந்த பால் ஏக்கர் முறையில் வீசப்பட்ட பந்து. பெரிய ஷாட்டுக்கான வாய்ப்பு இல்லை. குட் பவுலிங் அலி. ஒரு சிங்கிள். 3 ஓவருக்கு பார்த்தீங்கன்னா 37 ரன் அடிச்சிருக்காங்க. ஒரு விக்கெட்டை இழந்து கிருஷ்ணா மோட்டார்ஸ். ஸோ 4th ஓவர் ஃபஸ்ட் பால். 12க்கு 12. ஒரு டிஃபென்ஸ். ஸோ மிஸ் பண்ணியிருக்காரு. ஸோ ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் அவுட் இருக்காரு. ஸோ ஓவர் த்ரோவில் ஒரு சிங்கிள். மொத்தம் 2 ரன். இந்த பால் எகெயின் ஒரு டிஃபென்ஸ் மைண்டு தாங்க. அங்கே தட்டி விட்டு ஓடுறாங்க. இன்னுமே பால் கலெக்ட் பண்ணல. இப்போ கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. 2 ரன் சான்ஸ் எடுக்கிறாங்க. எஸ் 2 ரன்னுங்க. இந்த பால் ரிவர்ஸில் அடிக்க முயற்சி. ஒரு டாட் பால். இந்த பால் வைடுங்க. இந்த பால் குட் ஷாட்டுங்க. அங்கே பவுண்டரியாக மாறுமா இல்லைங்க. ஃபீல்டர் இருக்காரு. சிங்கிள். இந்த பால் அக்ராஸ் கொடுத்தாரு. கொஞ்சம் இறங்கி இருந்தால் போல்ட் ஆகிருக்கும். ஒரு டாட் பால். லாஸ்ட் பால் ஒரு இன்சைட் எட்ஜ். இங்கே குட் ஃபீல்டிங். ஸோ ரெண்டுமே எதுவுமே ஓடல. ஒரு டாட் பால் நல்லா போட்டுருக்காருங்க சரத். ஸோ 4 ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. இன்னும் பார்த்தீங்கன்னா 6 பாலுக்கு 4 ரன் அடிக்கணும் கிருஷ்ணா மோட்டார்ஸ். சரிங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா 6 பாலுக்கு 3 ரன்னு தான் அடிக்கணும். அடிச்சிருக்காரு. தரையோட தரையாக ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு இருக்கு. அங்கே ஆளே இல்லைங்க. பவுண்ட்ரிங்க. லாஸ்ட் பால் பவுண்ட்ரியோட முடிக்கிறாருங்க சுகன். மேட்ச் வின் பை கிருஷ்ணா மோட்டார்ஸ்.